சென்னை திருவொற்றியூரில் டோல்கேட் பகுதியில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் வெளியூர்களில் இருந்தும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் வந்து பங்கேற்றனர். போதைக்கு எதிரான மாரத்தான் ஓட்டம் லயன்ஸ் கிளப் காவல்துறையினர் இணைந்து நடத்தும் இந்த மாரத்தான் போட்டியில் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளின் கீழ் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், சித்ரா தம்பதியினரின் இளைய மகன் கௌதம். பெரமத்தூர் கிராமத்தில் உள்ள ஆர்சி அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் நண்பர்கள் சிலருடன் சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த போது கரும்பு கட்டுகளை ஏற்றிக்கொண்டு காடூர் கிராமத்திலிருந்து எறையூர் சர்க்கரை ஆலை கிராமத்திற்கு 2 பெட்டிகளுடன் டிராக்டர் ஒன்று பெருமத்தூர் கிராமத்திற்கு வந்துள்ளது. இதனை கண்ட கௌதம் உள்ளிட்ட 3 சிறுவர்களும் கரும்பு பெட்டியில் ஏறி கரும்புகளை உடைத்துள்ளனர். இதில் நிலை தடுமாறி கௌதம் திடீரென கீழே விழுந்து டிராக்டரின் 2வது பெட்டியின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மங்களமேடு போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதிகளில் கேரள வாலிபர்கள் வெளி மாநிலங்களைப் போல் போதை ஸ்டாம்ப், உயர்தர கஞ்சா வகைகள், மெத்து பெட்டிகள் போன்ற போதைப் பொருட்களை மேல்மலை கிராமங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இதற்காக பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கிளாவரை போன்ற பகுதிகளில் சிறிய அளவிலான வீடுகளை குத்தகைக்கு எடுத்தும் காலி விலை நிலங்களை குத்தகைக்கு எடுத்து போதைப் பொருட்களை விற்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இவற்றை தடுக்கும் வகையில் கொடைக்கானல் போலீசார் நேற்று போதைப்பொருள் தடுப்பு வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் 2 இளைஞர்கள் மன்னவனூர் கைகாட்டி பகுதியில் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்தி 10க்கும் மேற்பட்ட போதை ஸ்டாம்ப், 20 கிராம் கஞ்சா பொருட்களை கைப்பற்றினர். இதனையடுத்து இருவரையும் கொடைக்கானல் காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி வனச்சரக சிவகிரி வடக்கு பிரிவு சுனைப்பாறை பீட் வழி சரக பிரிவு பகுதியில் அரசு பாதுகாப்பு காட்டின் உள்ளே அத்துமீறி நுழைந்த வன விலங்குகளை வேட்டையாடும் நோக்கத்தில் நபர்கள் சுற்றித் திரிவதாக மாவட்ட வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டு பகுதியில் முருகன் என்பவரது கரும்பு தோட்டத்தில் நாட்டு துப்பாக்கியை வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடும் நோக்கத்துடன் சுற்றித் திரிந்த 7 நபர்களும் சேர்ந்து நாட்டு துப்பாக்கியுடன் வன உயிரினங்களை வேட்டையாட முயற்சி செய்தபோது வேட்டை தடுப்பு காவலர்கள் நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட பொழுது வன உயிரின குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு சிவகிரி வனச்சரக அலுவலகத்தில் வைத்து தலா ₹85 வீதமும் மொத்தம் 7 நபர்களுக்கு ₹5,60,000 அபராதம் விதித்தனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த ஜெயக்குமார், தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய் துடுக்கு அதிகமாக உள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்வதைப் போல உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புடன் பேச வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சம்பத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காரமணிக்குப்பம் மற்றும் மஞ்சக்குப்பம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுக மாவட்ட, மாநகர, நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி தனது 60 வயதில் நேற்று காலமானார். 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அவர் தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து இறந்தார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நடிகர் போண்டாமணி 1991ஆம் ஆண்டு வெளியான நடிகர் பாக்யராஜின் பவுனு பவுனுதான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சுந்தரா டிராவல்ஸ், மருதமலை, வின்னர், வேலாயுதம், ஜில்லா உள்ளிட்ட 150க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார். இந்த நிலையில் சென்னை பொழிச்சலூரில் அவர் குடும்பத்துடன் வசித்து வந்தவர் சமீபத்தில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார்.
இதையடுத்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில்தான் நேற்று இரவு 10 மணிக்கு அவர் தனது வீட்டில் திடீரென்று மயங்கியுள்ளார். இதையடுத்து அவரை குடும்பத்தினர் மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அழகமடை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜாராம். அவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பேக்கரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும், ஹஞ்சினி என்ற மகன் மற்றும் பிரணவன் என்ற மகன் ஆகியோர் உள்ளார்கள். இந்த நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக அழகமடை கிராமத்திற்கு குடும்பத்துடன் வந்துள்ளனர். இந்நிலையில் கோவிலுக்கு செல்வதற்காக ராஜாராம் மனைவி ராஜேஸ்வரி, மகள் ஹஞ்சினி ஆகிய இருவரும் காலையில் குளிப்பதற்காக அருகில் இருந்த அழகமடை கண்மாய்க்கு சென்றுள்ளனர். அங்கு குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கிய மகளை காப்பாற்ற முயன்றபோது தாய் மற்றும் மகள் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவலறிந்த திருவாடனை தீயணைப்பு நிலையத்துறையினர் தாய் மற்றும் மகள் உடலை சடலமாக மீட்டனர். மேலும் திருவாடானை காவல்துறை ஆய்வாளர் ஜெயபாண்டியன் சம்பவ இடத்திற்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றி திருவாடானை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை சரகத்தில் தொலசம்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக காமராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அமரகுந்தி பேருந்து நிலையத்தில் வாகன விதிமீறலை கண்காணிப்பு செய்து போட்டோ எடுக்கும் பணியில் தலைமை காவலர் வெங்கடேசன் ஈடுபட்டு வந்தார். அப்போது அந்த வழியாக அதே பகுதியைச் சேர்ந்த சந்திரமோகன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் அதிவேகத்தில் வந்தபோது இதனை தலைமை காவலர் வெங்கடேஷ் போட்டோ எடுத்துள்ளார். இதை பார்த்த சந்திரமோகன் தலைமை காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செல்போனை பறித்துக் கொண்டு மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட தலைமை காவலர் வெங்கடேஷ் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் காமராஜிடம் புகார் மனு அளித்தார். இந்த புகாரை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமை காவலரை மிரட்டிய வாலிபர் சந்திரமோகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.